அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்பர்ஸ். ஸோ வெல்வித் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இப்போ 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதோடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ யார் யாருடைய தன்னாட்சி இயக்கங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத அதை பற்றி எலாபரேஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திலகருடைய தன்னாட்சி இயக்கங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ 2 தன்னாட்சி இயக்கத்தில் 2 பிரிவு இருந்திருக்கும். ஒன்று திலகருடைய தன்னாட்சி இயக்கம், இன்னொன்று அன்னி பெசன்ட் அம்மையோட தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அப்போ திலகருடைய தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர்ல அன்னி பெசன்ட் அம்மையார், ரைட்? ஸோ இதுக்கு மேல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னாட்சி இயக்கத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ இதுல பின்னாடி போக போக நான் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஸோ முதல்ல எப்படி வந்து காங்கிரஸ் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ திலகருடைய தன்னாட்சி இயக்கம் ஸோ ஏப்ரல் 1960 ஸோ முதல்ல யார் வந்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திலகர் தான், அதுக்கப்புறம் தான் அன்னி பெசன்ட் அம்மையார், ரைட்? ஸோ அப்போ ஏப்ரல் 1960 பெல்காம்ல நடந்த பம்பாய் மாநாட்டில் இது நிறுவப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல திலகருடைய தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு பெல்காம்ல நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில். ஓகேங்களா? சோ பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பெரார் ஆகிய பகுதிகளில் திலகருடைய தன்னாட்சி இயக்கங்கள் செயல்படும். விச் இஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 வெறும் ஒரு 6 கிளைகள் மட்டும்தான் அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? மித்த எல்லா இடங்களையுமே யார் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களால லீட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இந்த இடங்கள்ல வெறும் 6 கிளைகள் மட்டுமே செயல்பட்டு இருந்தது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ திலகருடைய இயக்கத்திற்கு மித்தது எல்லாமே அன்னி பெசன்ட் கிட்ட இருந்திருக்கும் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அப்ப தன்னாட்சி கொடுத்த கோரிக்கைகள் மூலியமாக தனது உரைகள் மூலியமாக திலகர் வந்து பிரபலப்படுத்தினார். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருப்பாங்க, 2 கோரிக்கைகள் மேல வச்சிருப்பாங்க. கரெக்டா? என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து சுயமரியாதை அப்படிங்கக்கூடியது பிரிட்டிஷ் ஆட்சியில. சோ இங்க பார்த்திருப்போம், பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியாவில தன்னாட்சியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வு எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படிங்கக்கூடியது அந்த 2 குறிக்கோள்களா இருந்திருக்கும். அந்த குறிக்கோள்களையும் சரி, அந்த கோரிக்கைகளையும் சரி, தன்னாட்சி பத்தின என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து திலகர் வந்து பரப்புரை செய்துட்டே இருந்தாரு. அதன் மூலமா இந்த தன்னாட்சி இயக்கத்தையுமே வந்து பிரபலப்படுத்தினாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ திலகர் பிரபலப்படுத்திருக்காரு. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில ஃபர்ஸ்ட் அங்கதானே திலகர் இருந்திருப்பாரு, மகாராஷ்டிரால. அப்ப அதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களா மகாராஷ்டிரா, கர்நாடகாவில பிரபலம் அடைந்துருச்சு. சோ ஏப்ரல் 1917 சோ இது மூலியமா அப்ப எந்த அளவுக்கு அது பிரபலம் அடைந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 1917 ஒரு 14,000 பேர் உறுப்பினர்களா இருந்துச்சு. ஆனா அதுவே 1918 கிட்டத்தட்ட 32,000 பேர் உறுப்பினர்களா இருந்தாங்க. சோ இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்று இருந்துச்சு, சோ எந்த அளவுக்கு அது வந்து பிரபலமா இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ரீசன் சோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னாட்சி இயக்கங்களுக்காகவும் சரி, அவங்களோட சுதேசி இயக்கத்துக்காகவும் சரி திலகர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கணபதி விழா, துர்கா பூஜை, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சுதேசி இயக்கத்தை பத்தி வந்து இவரு பரப்புரை செஞ்சிருப்பாரு. இந்த விழாக்களை வட்டார மொழிகள் மூலியமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி திலகர் இந்த தன்னாட்சி இயக்கத்தையுமே பிரபலப்படுத்துறாரு. இதனால அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரோட 60வது வயசுல அவரை வந்து சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். சோ வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டவங்க அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து இங்க நார்தன் சைட்ல பார்த்தோம்னா திலகருக்கு இருக்கும். அதே மாதிரி வ.உ.சிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் இருந்துச்சு. ஆனா அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டாவே அவங்களை அரெஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்ஸ்டன்ட் அதுக்கு பதிலா முத்துராமலிங்கருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ 1916 ஜூலை 23 60வது பிறந்த நாள்ல திலகர் வந்து கைது செய்யப்பட்டார். ஓகேங்களா? சோ இதோட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தன்னாட்சி இயக்கத்தோட ஃபோர்ஸ்ஃபுல் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப தன்னாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. மத்திய அல்லது பிரதேச அரசிடமிருந்து, ஓகேங்களா, சோ சென்ட்ரல்ல இருந்து நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய உரிமையை நம்மளே எடுத்துக்கிறது தான் தன்னாட்சி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள். ஓகேங்களா? சோ அங்க யாரு வாழ்றாங்களோ அதை சுத்தி இருக்கக்கூடிய ரீஜன்ல அதுல யாரை சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க அதுக்கு வந்து விசுவாசமா இருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படிங்கக்கூடிய நிபந்தனை வழங்கப்படும் தன்னாட்சி அதிகாரத்தை குறிக்கிறது. அப்படி விசுவாசமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னாட்சி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து வழங்குறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறக்கான ஒரு நிபந்தனை சொல்லப்படுது. அதுதான் வந்து தன்னாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி இப்ப நான் ரூல் பண்றேன் அப்படின்னா என்ன சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எனக்கும் என்னுடைய கட்சிக்கும் விசுவாசமா இருக்காங்க அப்படின்னா அது வந்து தன்னாட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுறாங்க. அடுத்தது பழங்கால ரோமானிய அரசியலும் நவீன ஆங்கிலேய அரசியலும் இது பொதுப்படையான அம்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1880s அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் முடுக்கம் பெற்றதை அடுத்து அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழ் வட அயர்லாந்தினுடைய 6 நாடுகளிலும் பிறகு தெற்கில் வந்து ஆங்கிலோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அங்க எப்படி தன்னாட்சி இயக்கம் வந்து முடுக்க பெற்றாங்க,
அது மூலியமா எங்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் அடைஞ்சு பிரசித்தி பெற்றுச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது என்னன்னா தன்னாட்சி அப்படிங்கிறதுக்கு இவங்களோட டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க, அதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் நம்மளுக்கு போதுமானது. இப்படி திலகருடைய தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம். சோ அகைன் 6 கிளைகள் மட்டும்தான் வந்து யாரை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திலகர் கொடுத்திருப்பாங்க. மித்த இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து இவங்களோட முதல் கோரிக்கை என்னவா இருந்துச்சு? தன்னாட்சி இயக்கம் உருவாக்குறது அப்படிங்கிறது காங்கிரஸோட பர்மிஷன் இல்லாம அது பாசிபிள் இல்ல அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால காங்கிரஸ் கிட்ட இருந்து நம்ம உரிமை வாங்கணும் அப்படிங்கக்கூடியதும் இவங்க தெளிவா இருந்தாங்க. ஆனா மிதவாதிகள் என்ன பண்ணியிருந்தாங்க? புதுசா இன்னொரு இயக்கம் உருவாக்குறத அவங்க விரும்பல அப்படிங்கறத இருந்தாங்க. சோ அதுதான் ரீசன். அப்ப காங்கிரஸ் கிட்ட இருந்து எந்த அறிகுறியும் தென்படாத காரணத்தினால் செப்டம்பர் 1916, சோ இதுவுமே வந்து உங்களுக்கு மேட்ச் அப் எங்களை கேட்கலாம். திலகருடையது ஏப்ரல், இவங்களுடையது செப்டம்பர். ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அம்மையாரோடது செப்டம்பர். சோ இது வந்து ஒரு மேட்ச் அப் ஃபாலோயிங்ல யார் முதல்ல தன்னாட்சி இயக்கம் தொடங்கினாங்க அப்படிங்கறது நம்ம கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? சோ ரெண்டுமே 1916 தான், ஆனா மாசம் வந்து வேறுபடுது. மதராஸ்ல தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்கியிருக்காங்க. சோ அவங்க எங்க தொடங்கியிருப்பாங்க? மகாராஷ்டிரா நாட்டுல தொடங்கியிருப்பாங்க. இவங்க வந்து மெட்ராஸ்ல தொடங்கியிருக்காங்க. சோ கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர் இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மதராஸ் தன்னாட்சி இயக்கத்துடைய கிளைகள் இருந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்தியா முழுவதும் தீவிர பயணம் மேற்கொண்டு தன்னாட்சி கொடுத்த கருத்தை அவர் பரவ செய்தார். சோ இது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடங்கள்ல பரவி இருக்கு. மெட்ராஸ் எங்க இருக்கு? கீழே சவுத்ல இருக்கு. சோ அதை பார்த்து அலகாபாத் மேல, மதுரா, பனாரஸ் இதெல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்த்ல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த இடங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த இயக்கத்தை பிரபலப்படுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அன்னி பெசன்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தன்னாட்சி கொடுத்த கருத்துக்களை இந்தியா முழுக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இதை பரப்ப செஞ்சாங்க. தன்னாட்சியுடைய முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு தெரிவிக்கப்படுத்தினாங்க. சோ இந்த ரீசன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான 2 குறிக்கோள்களை அவங்க வைக்கிறாங்க. இந்தியாவுடைய விசுவாசத்தினுடைய விலைதான் இந்தியாவினுடைய விடுதலை அப்படிங்கறத அவங்க எல்லா பக்கமும் சொல்லிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ இதுவுமே யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை, இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியுடைய செயல்படாத நிலை குறித்து அதிருப்தி அடைந்த மிதவாத தேசிய காங்கிரசார் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜஸ்ட் இதோட ஸ்டோரியா சொல்லிட்டு போயிடல. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க? இந்த மாதிரி உள்ள தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே தன்னாட்சி இயக்கத்தை பரப்புறாங்க. சோ முதல்ல யார் அப்போஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காங்கிரஸ்காரர்கள், அதாவது எஸ்பெஷலி மிதவாதிகள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா இன்னொரு ஒரு தன்னாட்சி இயக்கம் உருவாகிறது, அதாவது தன்னாட்சி அப்படிங்கிறது இன்னொரு புது இயக்கம் உருவாகிறத அவங்க விரும்பல. நாளடைவில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காங்கிரஸ்லயே வந்து அவங்களுக்கு ஒரு பெருசா ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அதிருப்தியை கொடுத்துச்சு. அதனால யாரு அக்செப்ட் பண்ணாங்களோ அந்த மிதவாதிகளே வந்து தன்னாட்சி இயக்கத்தை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால காங்கிரஸ் விட்டு வெளியேறி தன்னாட்சி இயக்கத்துக்கு வராங்க. அப்படி முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிக் உஸ்மான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தன்னாட்சி இயக்கத்துல இணைய ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலியமா இந்த இயக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றிருந்து, எந்த அளவுக்கு வந்து மக்களை கவர்ந்துச்சு அப்படிங்கறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். ஓகேங்களா? அப்போ மெட்ராஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த இயக்கத்தோட கூட்டங்கள்ல முதல்ல யாருக்கு தடை விதிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவர்களுக்கு தடை விதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மாணவர்கள் தான் சுதேச இயக்கத்திலுமே வந்து அதிகமா போராடினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அந்த சுதேச இயக்கங்கள மாணவர்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து மாணவர்களை பார்த்தாலே இவங்க வந்து ரொம்ப ஒரு ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சக்திகள் இருந்துச்சு. அதனால தன்னாட்சி இயக்கமும் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்த போது என்ன பண்ணாங்க அப்படின்னா சுதேச இயக்கத்துல நம்ம பார்த்திருப்போம் சதீஷ் சந்திராவால வந்து ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காதனால அது சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அப்போ ஆப்வியஸா இவங்களே எதுல படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிட்டிஷர்ஸோட கல்வி இயக்கங்களை தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மீன்வைல் திருப்பி தன்னாட்சி இயக்கத்துல மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் புரட்சி வெடிக்கும் அப்படிங்கறதுல பிரிட்டிஷர் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால மாணவர்களுக்கு முதல்ல இங்க சேரக்கூடாது, இந்த இயக்கங்களை வந்து அட்டென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய தடை வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்டுச்சு. ஜூன் 1917ல 16க்கு அடுத்த வருஷம் ஜூன் 1917ல பெசன்ட் மற்றும் அவரது கூட்டாளிகள் பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இவங்க எல்லாருமே வந்து அரசியல் காரணங்களுக்காக சொல்லிட்டு சிறைப்பிடிக்கப்படுறாங்க. இந்த சிறைப்பிடிக்கிறது ரீசனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி நீங்க தலைவரை வந்து சிறைப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அகைன் போராட்டங்கள் வெடிக்குது. சோ என்ன காரணம் அப்படின்னா தலைவர்களை விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருந்தாங்க அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கறத நம்ம தொடங்கணும். சோ எதனால தன்னாட்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. தன்னாட்சியோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? நம்மளுக்கான அரசை நம்மளே உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கறத அதோட நோக்கமா இருந்துச்சு. சோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு நான் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கறதையும் இவங்க கையில் எடுத்தாங்க. அப்படி சட்டமறுப்பு இயக்கம் கையில் எடுக்கிறதுக்கு முக்கிய தலைவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதுனால மறுபடியும் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ற ரீசன்னாலதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. சோ நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை அமைதி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க விடுவிக்க
ஆரம்பிக்கிறாங்க. அந்த சட்டமறுப்பு இயக்கத்தோட முக்கியமான விஷயம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா. சோ சுப்பிரமணியம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவருடைய நைட்ஹுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ நைட்ஹுட் இதுக்கு முன்னாடி யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே மாதிரி சுதேசி இயக்கத்துல ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் டாகூர் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய நைட்ஹுட் பட்டம் அப்படிங்கறத அவரு திறந்திருப்பாரு. அதே மாதிரி இங்க வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரும் அவருடைய நைட்ஹுட் பட்டத்தை திறக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மதன் மோகன் மாளவியாவா இருக்கட்டும், சுரேந்திரநாத் பானர்ஜியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தன்னாட்சி இயக்கத்துல ரொம்ப தீவிரமா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ இவங்க எல்லாருமே யாரா இருந்தாங்க, காங்கிரஸ்ல மிதவாத தேசியவாதிகளா இருக்கக்கூடிய மக்கள். ஓகேங்களா. இவங்க எல்லாருமே தன்னாட்சி இயக்கத்துல ரொம்ப பிரசித்தி பெற்று அதுல வந்து ரொம்ப போராட்டத்திற்கு இது பண்ணி இருக்காங்க. அப்போ சட்டமறுப்பு இயக்கத்துக்கு எதிராக அரசு எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1917 ஜூலை 28. ஓகேங்களா. சோ அப்ப சட்டமறுப்பு இயக்கம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1917 ஜூலை 28ல ஐஎன்சியோட காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டத்துல வந்து இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தியடிகளுடைய உத்தரவின் பேரில் ஜம்னாதாஸ் துவாரகாதாஸ் மற்றும் சங்கர்லால் பன்கர் ஆகியோர் பெசன்ட் மற்றும் இதர தலைவர்களை சிறைப்படுத்த நடவடிக்கைகளை ரத்து செய்ய கூறி 1000 நபர்களிடம் கையெழுத்து வாங்கி பெசன்ட் அம்மையார் சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாக செல்றாங்க. சோ இதுவும் ஒரு முக்கியம். அப்ப காந்தியடிகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1917 ஆல்மோஸ்ட். சோ இதுல இவர் வந்து உள்ள வந்துட்டாரு. எப்போ கேதா சத்தியாகிரகா இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. சோ முதல்ல கேதா சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் போராட்டம், சோ இந்த இதெல்லாம் சாம்ரான் சத்தியாகிரகா இது எல்லாமே வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு லீடரா இருக்காரு. அவரை ஃபாலோ பண்றதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அதுல முக்கியமானவங்களா தான் இந்த துவாரகாதாஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. இவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க, இப்ப 5% வந்து நம்ம விடுதலை செய்யணும், அப்பதான் சட்டமறுப்பு இயக்கம் வந்து நம்மளால முன்னாடி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அகிம்சையான வழியில 1000 பேர்த்துக்கிட்ட வந்து சைன் வாங்கி திருப்பியும் வந்து ஒரு ரேலியா போறாங்க. இதை பார்த்துதான் பிரிட்டிஷர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 முக்கியமான விஷயம். சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கிட்டாங்க, நைட்ஹுட் பட்டத்தை திறந்துட்டாங்க, அதே மாதிரி அமைதியான முறையில போராட்டம் நடத்த ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால இவங்களை விடுதலை செஞ்சிடறாங்க. ஓகேங்களா. எப்ப விடுதலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களை வந்து விடுதலை செஞ்சுறாங்க. இதுல இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது எப்படி கம்ப்ளீட்டா மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தான் எல்லாத்தையுமே லீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா. அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு காரணத்தினால இந்த அளவுக்கு ரொம்ப பியர்ஸ்ஃபுல்லா யாரெல்லாம் அப்போஸ் பண்ணாங்களோ அப்போஸ் பண்ண மிதவாத தேசியவாதிகள் எல்லாருமே இந்த தன்னாட்சி இயக்கத்துல ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய பங்களிப்பு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்க டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னிபெசன்ட் வந்து வாபஸ் வாங்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ப வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்து மாண்டேகு சன்ஸ்போர்ட் இருக்காரு. ஓகேங்களா. சோ மாண்டேகு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1917 ஆகஸ்ட் 20ல ஒரு அறிக்கை வெளிவிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க என்ன ஜூலை 28. சோ இந்த பக்கம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் மந்த் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் 20 என்ன பண்றாரு அப்படின்னா தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு இதுதான் வந்து பிரிட்டிஷர்ஸோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா. தன்னாட்சி நிறுவனங்களும் பொறுப்பான அரசு தான் இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சியோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை வெளிவிடுறாரு. உடனே அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் இவங்களுடைய எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு அவங்களுடைய கொள்கைகளும் எந்த அவங்க சொன்னது எதுவுமே வந்து நடத்த முடியாத ஒரு மக்கள் எப்படி இந்தியர்களுக்காக வந்து இதை செய்ய முடியும், ஆனா எப்படி அவங்க நம்பினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அகைன் அப்படி பார்க்கும்போது அப்ப அவங்களும் அவங்களோட சேர்ந்து நம்மளுக்கு அப்போஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வருது இல்லைங்களா. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா மாண்டேகு சொன்ன அந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்டேகு இந்த அறிக்கை வெளிவிட்டோன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓவர் நைட்ல அன்னிபெசன்ட் அம்மையார் மாறிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் 1917ல விடுதலை ஆறாங்க. 1917ல இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா. சோ அது வரைக்கும் இது வந்து எப்போ ஜூலைல சட்டமறுப்பு இயக்கம் வருது. ஆகஸ்ட்ல மாண்டேகு சன்ஸ்போர்ட் அவருடைய சீர்திருத்தங்கள் மாண்டேகு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கருத்தை வெளிவிடுறாரு. என்ன தன்னாட்சியும் தன்னாட்சி நிறுவனங்களும் அதே மாதிரி இவங்களுக்கான சுதந்திரம் தான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. இதனால என்ன பண்றாங்க செப்டம்பர்ல ஓவர் நைட்ல அவங்க மாறிட்டாங்க. செப்டம்பர் வரைக்கும் இருந்தாலும் இவங்க உள்ள இருக்காங்க. செப்டம்பர்ல வந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறமா காங்கிரஸ்ல வந்து இவங்கள தலைவரா மாத்துறாங்க. ஓகேங்களா. இப்ப என்ன ஆயிடுச்சு அன்னிபெசன்ட் அம்மையாருடைய கிளைகள் தான் வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு. ஆனா கடைசியில அந்த தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது அப்படியே முடிவுக்கு வந்துருச்சு. எப்ப அவங்க பிரிட்டிஷை பிலீவ் பண்றாங்களோ அப்ப இவங்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைக்கலையோ அகைன் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு பேரிடியா அமைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. அடுத்த தன்னாட்சி இயக்கத்துடைய முக்கியத்துவம். தன்னாட்சி இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். காந்தியடிகளோட சத்தியாகிரக இயக்கங்கள் தொடங்கப்படுவதற்கு வழிவகுக்கும் வகையில் மக்களை ஒன்று திரட்ட தன்னாட்சி இயக்கங்கள் களம் அமைத்தன. சோ இவர் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு அந்த 1000 பேர்த்துக்கிட்ட சைன் வாங்கி ராலி நடக்க வச்சிருப்பாரா. சோ இதுவே வந்து என்ன அப்படின்னா சத்தியாகிரகமா ஒரு போராட்டம் நடக்கணும், அமைதியான வழிகளில் போராட்டம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப சத்தியாகிரக போராட்டத்துக்கு இந்த தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கறத லீட் பண்ணி கொடுத்துச்சு. இதுதான் வந்து ஒரு வழி அமைச்சது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்
காந்தியடிகளோட சத்தியாகிரக போராட்டங்கள்ல முதல்ல ஈடுபட்டவர்ல யாரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் இந்த தன்னாட்சி இயக்க உறுப்பினர்களா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வந்து அமைதியான முறையில ராலி போகணும் அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அகைன் தன்னாட்சி இயக்க உறுப்பினர்கள் தான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த இயக்கத்தின் மூலமா அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை காந்தியடிகளுடைய போராட்டங்களை பரப்புவதற்கு பயன்படுத்தினார். ஸோ என்னன்னா இதுதான் வந்து பிரசித்தி பெற்றிருந்துச்சு. எல்லாருமே தன்னாட்சி இயக்கத்துடைய போராட்டங்களையும் கொள்கைகளையும் அவங்களுடைய பரப்புரைகளையும் வந்து நம்பி இருந்தாங்க. நம்பி இவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றி எல்லா வழிமுறைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை அப்படியே காந்தி என்ன பண்ணிட்டாரு, சோ மக்கள் வந்து திசை திருப்பாம திருப்பியும் சத்தியாகிரக போராட்டத்துக்கு வழிவகுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டமா தன்னாட்சி இயக்கங்கள் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா. அப்ப அனைத்து வித பிரிவுகளை தாண்டி காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பிரம்மஞான சபையாளர்கள், தொழிலாளர் அமைப்பினர் என பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கம் விளங்கியது. சோ எந்த அளவுக்கு அது ஃபேமா இருந்திருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இந்தியா ஃபுல்லாவே பரவி இருந்துச்சு. முதல் விஷயம், கருத்து வேறுபாடு, பாகுபாடு, ஜாதி அமைப்புகள் இது எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் தாண்டின ஒரு அமைப்பா இருந்துச்சு. மிதவாதிகள், தேசியவாதிகள் பிளவு எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே ஒரு இயக்கமா வந்து பாடுபட ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் லீக் சப்போர்ட்டர்ஸும் இருந்துச்சு. சோ உயர்தர வகுப்பினரோட சப்போர்ட்டர்ஸும் இருந்துச்சு. லேமனோட சப்போர்ட்டிங்கும் இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்த ஒரு அமைப்பா இந்த தன்னாட்சி இயக்கம் இருந்துச்சு அப்படிங்கறதுதான் இதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு பார்க்கப்படுது. இவ்வளவு இருந்துமே என்னாச்சு, எந்த பயனுமே அளிக்கல. ஒரே வார்த்தையில ஓவர் நைட்ல இவங்க மாறிட்டாங்க. அதனால தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள்களும் சரி, கோட்பாடுகளும் சரி, அந்த இயக்கத்தை அதுக்கப்புறம் முன்னெடுத்து யாருமே நடத்தல. அந்த இயக்கத்து மேல இருக்கக்கூடிய மரியாதையும் மக்களுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. சோ இவங்களோட இந்த மாதிரி போயிடுச்சா. அப்ப ஆல்ரெடி திலகர் ஏப்ரல்லே ஒரு தன்னாட்சி இயக்கம் தொடங்குனாங்கல்ல, அது என்னாச்சு, அவர் ஆல்ரெடி ஒரு 6 கிளைகள் தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதுவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு. மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாத்துலயுமே வந்து அங்க இருக்கக்கூடிய ஹோம் ரூல் மூவ்மெண்ட் மூலியமா தான் வந்து அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு புக் எழுதியிருப்பாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலண்டைன் சிரோலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். சோ இதுவுமே ஒரு வாட்டி கொஸ்டினா வந்திருக்கு. இந்தியன் அன்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார், அது வந்து புக் பேக் கொஸ்டினும் கூட. சோ யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலண்டைன் சிரோலி. சோ வேலண்டைன் சிரோலி எழுதின இந்த இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புக்கு அப்போஸ் பண்ணி திலகர் வந்து ஒரு கேஸ் போட்டிருப்பாரு. நீங்க எப்படி எங்களை வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து திருப்பி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் இங்க இருந்து பிரிட்டனுக்கு போயிருப்பாரு. ஓகேங்களா. எப்போ அப்படின்னா அதே மாதிரி செப்டம்பர் 1918 தான் இவங்க 1917 செப்டம்பர்ல வந்து என்ன பண்றாங்க, விடுதலை ஆகுறாங்க. செப்டம்பர் 1917 விடுதலையாகி இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வராங்களா. செப்டம்பர் 1917 இவர் வந்து செப்டம்பர் 1918 ஒரு வருஷத்தோட கேப்ல ரெண்டுமே செப்டம்பர்ல தான் நடக்குது. செப்டம்பர் 1918 இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 1 year ஆஃப் ஸ்பேன்ல வந்து இவருமே இவரால் முடிஞ்ச அளவுக்கு தன்னாட்சி இயக்கம் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கிளை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா. சோ இவருமே வந்து பிரிட்டனுக்கு போனதுக்கு அப்புறம் இதையுமே பாக்குறதுக்கு யாருமே இல்ல. மற்றும் மாண்டிக சமஸ்கிருத சீர்திருத்தங்களை பெசன்ட் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டது. சோ இந்த 2 ரீசன்னால திலகர் ஆரம்பிச்ச தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது முடிவு பெற்றுச்சு. அன்னிபெசன்ட் அம்மையார் ஆரம்பிச்ச தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. இந்த ரீசனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்புனால எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய முடியவில்லை. அதே மாதிரி எதுவுமே வந்து இவங்களால சக்சஸாவும் பண்ண முடியல. ஓகேங்களா. அப்ப பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா, ஆஸ்திரேலியா ஆகியவற்றினுடைய வழியில தன்னாட்சி தகுதியை பெறுவது ஆகியவற்றுக்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை கோருவதற்கு இந்தியா காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1929 இந்திய லீக் அப்படின்னு சொல்லி வி கே கிருஷ்ணமேனால மாற்றம் செய்யப்பட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷோட எங்களுக்கு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. பிரிட்டிஷோட ஆட்சியின் கீழே இந்தியா வந்து தன்னாட்சி பெறது, அப்படி இல்லைன்னா கனடா, ஆஸ்திரேலியா ஆகியவற்றோட வழியில தன்னாட்சி பகுதி டொமினியன் அரசு பெறது அப்படிங்கக்கூடிய 2 விஷயம். இதனால என்ன பண்ணாங்க, இவங்களுடைய பேரை மாத்திட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது இந்தியன் காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி மாற ஆரம்பிச்சது. அகைன் அதுவுமே 1929 இந்தியன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு வி கே கிருஷ்ணமேனன் அவர்களால பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சோ இதோட தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது எப்படி, தன்னாட்சி இயக்கத்தை யார் தொடங்குனாங்க, இவருடைய திலகரோட தன்னாட்சி இயக்கம் எப்படி இருந்துச்சு, அன்னிபெசன்ட் தன்னாட்சி இயக்கம் எப்படி இருந்துச்சு, தன்னாட்சி இயக்கம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த போருடைய தாக்கங்கள் அடுத்தது என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.